எல்லாருக்கும் வணக்கங்க. இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா, 10ஆம் வகுப்புக்குள்ள இருக்கக்கூடிய அரசியலமைப்புல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். சரி வாங்க நம்ம இப்ப டைரக்ட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அரசியலமைப்பின் 42ஆம் சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்கறாங்க. அதாவது அரசியலமைப்பின் 42வது சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்கறாங்க. இதற்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் சி 1976 தாங்க. சரிங்களா? ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. தமிழ்நாட்டின் பஞ்சாயத்து ராஜ் சட்டம் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு கேக்குறாங்க. அதாவது தமிழ்நாட்டின் பஞ்சாயத்து ராஜ் சட்டம் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு கேக்குறாங்க. இதற்கு சரியான ஆன்சர் பாத்தீங்கன்னா 1992 ஆப்ஷன் பி தாங்க. சரிங்களா? ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்திய அரசியலமைப்பில் உள்ள அடிப்படை உரிமைகள் எண்ணிக்கை எத்தனை உள்ளதுன்னு கேக்குறாங்க. சரிங்களா? கொஸ்டின்ஸ் நல்லா பாருங்க. இந்திய அரசியலமைப்பில் உள்ள அடிப்படை உரிமைகளின் எண்ணிக்கை எத்தனைன்னு கேக்குறாங்க. இதற்கு சரியான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அதாவது 6 தாங்க. சரிங்களா? ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்திய அரசியலமைப்பின் சொத்துரிமை அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கம் செய்யப்பட்ட சட்ட திருத்தம் எதுன்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நல்லா படிங்க. இந்திய அரசியலமைப்பின் சொத்துரிமை அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கம் செய்யப்பட்ட சட்ட திருத்தம் என்னன்னு கேக்குறாங்க. இதற்கு சரியான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி 44 தாங்க. சரிங்களா? அரசியலமைப்புல வந்து 44ஆம் சட்டத்திட்டம் 1978ல சொத்துரிமை நீக்கி இருப்பாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா பகுதி 12ல 307 வச்சிருப்பாங்க. சரிங்களா? சோ இப்படி நம்ம கம்பைன் பண்ணி படிச்சுக்கிறதுனால நமக்கு எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் தெரிஞ்ச மாதிரி இருக்கும். நம்ம அரசியலமைப்பு பொறுத்த அளவுக்கு நம்ம ஒரு விஷயம் படிக்கிறோம்னா அதோட நம்ம டிபெண்ட் பண்ணி நம்ம படிச்சுக்கணும். சரிங்களா? சரி வாங்க நம்ம அடுத்த கொஸ்டின்ஸ் போவோம். 5வது கொஸ்டின் பாருங்க. கீழ்கண்டவற்றில் தவறான ஒன்றை குறிப்பிடுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா 2019ல கேட்ட கொஸ்டின். சரிங்களா? இதற்கு சரியான ஆன்சர் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி உயிர் வாழும் உரிமைங்க. சரிங்களா? நீங்க ஆர்டிகல் 14 பாத்தீங்கன்னாவே தெரியும். சட்டத்தின் முன் அனைவரும் சமம். சோ நம்ம கேட்ட கொஸ்டின் என்ன பாத்தீங்கன்னா தவறான ஒன்றை குறிப்பிடுக அப்படின்னு கேட்டிருக்கோம். சரிங்களா? கொஸ்டின் நல்லா படிக்கணும். சரி ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம் வாங்க. சுரண்டலுக்கு எதிரான உரிமை கூறும் இந்திய அரசியலமைப்பு பகுதி எதுன்னு கேக்குறாங்க. சரிங்களா? நல்லா பாருங்க. சுரண்டலுக்கு எதிரான உரிமை கூறும் இந்திய அரசியலமைப்பு பகுதி எதுன்னு கேக்குறாங்க. இதற்கு சரியான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி அதாவது 23, 24 தாங்க ஆர்டிகல். சரிங்களா? சரிங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 1969ல் ராஜமன்னார் குழு ஏற்படுத்தப்பட்டது எதுக்குன்னு கேட்டிருக்காங்க. அதாவது 1969ல் ராஜமன்னார் குழு ஏற்படுத்தப்பட்டது எதுக்குன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மத்திய மாநில உறவுகளை ஆராய்வதற்கு தாங்க அமைக்கப்பட்ட குழு தாங்க இந்த ராஜமன்னார் குழு. சரிங்களா? ஓகே வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். தவறா தவறாக ஒருவர் தவறாக ஒருவர் காவலில் வைக்கப்பட்டால் அவரை விடுதலை செய்ய இவ்வகை நீதிமன்றம் பயன்படுத்தப்படுகிறதுன்னு கேக்குறாங்க. இதற்கு 2018ல கேட்ட கொஸ்டினுங்க. இதற்கு சரியான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஆட்கொணர் நீதி பேராணைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. எந்த ஒரு விதி இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்குவதற்கு இந்திய அரசியலமைப்பு சேர்க்கப்பட்டதுன்னு கேக்குறாங்க. அதாவது மறுபடியும் பாருங்க. எந்த ஒரு விதி இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்குவதற்கு இந்திய அரசியலமைப்பு சேர்க்கப்பட்டதுன்னு கேக்குறாங்க. இதற்கு சரியான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி விதி 21A தாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அடிப்படை உரிமைகள் எத்தனை தலைப்புகளில் பிரிக்கப்பட்டிருக்குன்னு கேக்குறாங்க. அதாவது ஒண்ணு இல்லைங்க. அடிப்படை உரிமை வந்து எத்தனை இருக்குன்னு கேக்குறாங்க. இதற்கு சரியான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி 6 தாங்க. சரிங்களா? ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்திய அரசியலமைப்பை உருவாக்க அரசியல் நிர்ணய சபை எடுத்துக்கொண்ட காலம் எவ்வளவுன்னு கேக்குறாங்க. அதாவது ஒண்ணும் இல்லைங்க. இந்திய அரசியலமைப்பு நம்ம உருவாக்கணும் பாத்தீங்களா? அந்த அரசியல் நிர்ணய சபையை எவ்வளவு வந்து இயர்ஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னு கேக்குறாங்க. சோ இதற்கு சரியான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 1946 டு 49ங்க. நீங்க ஃபர்ஸ்டே படிச்சிருப்பீங்க. அதாவது 1946 டிசம்பர் 9ல வந்து நமக்கு வந்து அரசியலமைப்பு வந்து தொடங்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்திருப்பீங்க. சோ உங்களுக்கு அதுலயே இதுல தெரிஞ்சிருக்கும். 1949 நவம்பர் 26ல வந்து நமக்கு அது ஏற்றுக்கொண்டிருப்பான்னு உங்களுக்கு தெரியும். சோ இந்த மாதிரி நம்ம கம்பைன் பண்ணி படிச்சிட்டீங்கன்னா எப்பவுமே நமக்கு மறக்காது. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த ஆண்டு எதுன்னு கேக்குறாங்க. அதாவது இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த ஆண்டு எதுன்னு கேக்குறாங்க. அதாவது கான்ஸ்டிடியூஷன் வந்து எப்ப நடைமுறைக்கு வந்ததுன்னு கேக்குறாங்க. இதற்கு சரியான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஜனவரி 26 1950 தாங்க. சரிங்களா? ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அவசர நிலை பிரகடனம் போது அடிப்படை உரிமைகளை முடக்கி வைக்கும் முறைமையை எந்த நாட்டை பின்பற்றி நமது அரசியலமைப்பில் சேர்த்துள்ளோம்னு கேக்குறாங்க. இது குரூப் 1 கொஸ்டின்ங்க. கொஸ்டின் நல்லா
இன்னொரு தடவை பாருங்க. அவசர நிலை பிரகடனம் போது அடிப்படை உரிமைகளை முடக்கி வைக்கும் முறைமையை எந்த நாட்டை நம்ம பின்பற்றி நம்ம அரசியலமைப்புல இருந்து சேர்த்திருக்கோம்னு கேக்குறாங்க. அதாவது நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். ஆஹ் அரசியலமைப்பு வந்து 60 நாடுல இருந்து எடுத்துப்பட்டோம், 64 லட்சம் நமக்கு செலவாச்சு அப்படிங்கிறதெல்லாம் படிச்சிருப்போம். இதுல என்ன கொஸ்டின் கேக்குறாங்க, அடிப்படை உரிமை வந்து நம்ம முடக்கி வைக்கிறோம் பாத்தீங்களா, அது எந்த நாட்டுல இருந்து நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி, ஜெர்மனி தாங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. இந்த ஒரு விதி இல்லாவிட்டால் அரசியலமைப்பின் 32வது அரசியலமைப்பு விதியை தவிர வேற ஒன்றையும் குறிப்பிட மாட்டேன். இவ்விதிதான் இந்திய அரசியலமைப்பின் ஆன்மாவாகவும் இதயமாகவும் விளங்குகிறது என்று கூறியவர் யாருன்னு கேக்குறாங்க. இது ஒரு குரூப் 1 கொஸ்டின். சரிங்களா? நீங்க குரூப் 1 குரூப் 2 கொஸ்டின் பாத்தீங்களா, கொஸ்டின் எல்லாமே வரும் இந்த மாதிரி கான்செப்ட் ரிலேட்டடா தான் வரும். சரி, ஓகே பாருங்க. இதற்கு சரியான ஆன்சர் பாருங்க, ஆப்ஷன் பி, அம்பேத்கர் தாங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்திய அரசால் மத்திய மாநில உறவுகள் சம்பந்தமாக சர்க்காரியா குழு அமைக்கப்பட்ட ஆண்டு எதுன்னு கேக்குறோம். சரிங்களா? இதற்கு சரியான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி, 1983 தாங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்தியாவின் சட்ட விதி 352 பயன்படுத்தி முதலில் தேசிய அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்ட ஆண்டு எதுன்னு கேக்குறாங்க. ஓகேங்களா? கொஸ்டின் நல்லா பாருங்க. இந்தியாவில் சட்ட விதி 352 பயன்படுத்தி முதலில் தேசிய அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்ட ஆண்டு எதுன்னு கேக்குறாங்க. இதற்கு சரியான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி, 1962 தாங்க. அதாவது இந்திய சீன போர் வந்து பாத்தீங்களா, அப்பதாங்க ஃபர்ஸ்ட் நம்ம வந்து தேசிய அவசர நிலை பிரகடனமே நம்ம வந்து எமர்ஜென்சி வந்து போட்டிருக்காங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கிராம பஞ்சாயத்துகளை உருவாக்குவதோடு தொடர்புடைய இந்திய அரசியலமைப்பு பகுதி எதுன்னு கேக்குறாங்க. சரிங்களா? கொஸ்டின் நல்லா பாருங்க. கிராம பஞ்சாயத்துகளை உருவாக்குவதோடு தொடர்புடைய இந்திய அரசியலமைப்பு பகுதி எதுன்னு கேக்குறாங்க. இதற்கு சரியான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி தாங்க. அரசு வழிகாட்டு நெறிமுறை கொள்கைங்க. சரிங்களா? ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 74வது அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் பேரில் மாநகராட்சி பகுதி எதுன்னு கேக்குறாங்க. ஒண்ணு இல்லைங்க, 74வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலியமா அடிப்படை மூலியமா மாநகராட்சி நம்ம வந்து இது ஆட் பண்ணிருப்பாங்க. இதுல வந்து அதோட பகுதி எது என்னன்னு கேக்குறாங்க. அதாவது இதுக்கு சரியான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தாங்க. அதாவது 10 லட்சம் அல்லது அதுக்கு மேற்பட்ட மக்கள் தொகை கொண்ட பகுதி தாங்க நம்ம மாநகராட்சின்னு சொல்றோம். சோ ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்திய அரசியலமைப்பின்படி கீழ்கண்டவற்றில் மாநில பட்டியலில் இடம் பெறாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. சோ இதற்கு சரியான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி, குற்றவியல் விதிதாங்க. இது மட்டும் வந்து மாநில பட்டியல்ல வராதுங்க. சரிங்களா? காவல், பொது அமைதி, சிறைச்சாலை இது எல்லாமே மாநில பட்டியல் வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அரசியலமைப்பு எந்த அட்டவணையில் 22வது அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் சேர்க்கப்பட்டுள்ளது? அதாவது 22 அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் 22 அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் எந்த பட்டியல சேர்த்திருக்கான்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டினை நீங்க நல்லா படிக்கணும். இதற்கு சரியான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி. அதாவது இதுக்கு சரியான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பிங்க. அதாவது 7வது பட்டியலுங்க. சரிங்களா? 7வது பட்டியல் தாங்க வந்து 22 அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் பத்தியும் அந்த இது பத்தியும் நமக்கு வந்து சொல்லியிருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா நமக்கு வந்து பட்டியல் அவங்க கேட்கல, மொழிகள் எத்தனாவது இதுல இருக்குன்னு கேட்டிருக்காங்க. சோ சாரி, இதுக்கு சரியான ஆன்சர் எதுன்னு பாத்தீங்கன்னா 8வது பட்டியல் தாங்க. சரிங்களா? இதற்கு சரியான ஆன்சர் பாத்தீங்கன்னா 8வது பட்டியல தாங்க இதை சேர்த்திருக்காங்க. சரிங்களா? 22 அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் வந்து சேர்த்தது வந்து எந்த அட்டவணைன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? கொஸ்டினை நல்லா படிக்கணும். அப்பதான் நமக்கு வந்து அது நம்ம உள் வாங்கினா மட்டும்தான் நம்ம அதுக்கு வந்து சரியான ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? ஓகே, அடுத்தது பாருங்க. இந்திய அரசியலமைப்பின் பாராளுமன்ற அரசாங்கத்திற்கு மாதிரியாக எடுத்துக்கொண்டது எதுன்னு கேக்குறாங்க. அதாவது இந்திய அரசியலமைப்பு இருக்கு பாத்தீங்களா, நம்ம எந்த பாராளுமன்ற அமைப்பு முறை அரசாங்கத்தை வந்து நம்ம வந்து எடுத்திருக்கோம்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டிங்க, இங்கிலாந்து முறை தாங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கல்வி உரிமை சட்டம் 2009 என்பது கீழ்கண்ட எதற்கு பொருத்தமற்றதாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நல்லா பாருங்க. கல்வி உரிமை சட்டம் 2009 என்பது கீழ்கண்ட எதற்கு பொருத்தமற்றதாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி தாங்க, உயர்கல்வி தாங்க. ஏன்னா கல்வி உரிமை சட்டம் வந்து
49 என்ன சொல்லுன்னா ஆரம்ப கல்வி, கல்வித்தரம், இலவச கல்வி இதெல்லாம் சொல்லுங்க. ஆக்சுவலா இது வந்து புக் பேக் கொஸ்டின்ங்க. நீங்க பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? ஓகே, வாங்க அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம். இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை கடமைகள் எந்த பகுதியில் எடுத்துரைக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது இது குரூப் 2 கொஸ்டின்ங்க. இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை கடமை வந்து எந்த பகுதியில் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி தாங்க. அதாவது பகுதி 4(7)ங்க. சரிங்களா? 42 சதவீதம் 1976ல சேர்த்திருப்பாங்க. இதெல்லாம் அப்படியே நம்ம படிக்க படிக்க அப்படியே நாமளும் அப்படியே கன்டினியூ பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்தது பாருங்க. எந்த வருடம் பாராளுமன்ற அலுவல மொழி சட்டம் இயற்றப்பட்டதுன்னு கேக்குறாங்க. அதாவது எந்த வருடம் பாராளுமன்றத்தில் அலுவல மொழி சட்டம் இயற்றப்பட்டதுன்னு கேக்குறாங்க. இதற்கு சரியான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி 1963 தாங்க. சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. பொதுப்பட்டியல் எனும் கருத்து பெறப்பட்டது எதுன்னு கேக்குறாங்க. அதாவது பொதுப்பட்டியல் எனும் கருத்து பெறப்பட்டது எதுன்னு கேக்குறாங்க. இதற்கு சரியான ஆன்சர் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஆஸ்திரேலியா அரசியலமைப்பில் இருந்து தாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்திய அரசியலமைப்பின் அரசு வழிகாட்டு நெறிமுறை கொள்கை ஓர் உன்னதமான பண்பு என்று கூறியவர் யாருன்னு கேக்குறாங்க. அதாவது இந்திய அரசியலமைப்பின் அரசு வழிகாட்டு நெறிமுறை கொள்கை ஒரு உன்னதமான பண்பு என்று கூறியவர் யாருன்னு கேக்குறாங்க. இதற்கு சரியான ஆன்சர் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி அம்பேத்கருங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கீழ்கண்ட எந்த சட்ட திருத்தத்துக்கு முன்னால் அடிப்படை உரிமைகளின் ஒரு பகுதி அல்லது அனைத்து அடிப்படை உரிமைகளும் தற்காலிகமாக தடை செய்யப்பட்ட வழி வழி இருந்தது அப்படின்னு கேக்குறாங்க. கொஸ்டின் நல்லா பாருங்க. கீழ்கண்ட எந்த சட்ட திருத்தத்திற்கு முன்னால் அடிப்படை உரிமைகளின் ஒரு பகுதி அல்லது அனைத்து அடிப்படை உரிமைகளும் தற்காலிகமாக தடை செய்யப்பட்ட வழி இருந்தது அப்படின்னு கேக்குறாங்க. இதற்கு சரியான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இது வந்து டிஎன்பிஎஸ்சி 2018ல கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆன்சர் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி 44வது சட்ட திருத்தம் தாங்க. சரிங்களா? ஓகேங்க, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அரசியலமைப்பின் எந்த பகுதியில் அரசின் வழிகாட்டு நெறிமுறை கொள்கை உள்ளதுன்னு கேக்குறாங்க. அதாவது அரசியல் அமைப்பின் எந்த பகுதியில் அரசியல் வழிகாட்டு நெறிமுறை கொள்கை உள்ளதுன்னு கேக்குறாங்க. இதற்கு சரியான ஆன்சர் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி பகுதி 4ங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சட்டத்தின் ஆட்சி கோட்பாட்டினை முன்மொழிந்தவர் யாருன்னு கேக்குறாங்க. அதாவது சட்டத்தின் ஆட்சி கோட்பாட்டினை முன்மொழிந்தவர் யாருன்னு கேக்குறாங்க. இதற்கு சரியான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ டைசி தாங்க. இத பாக்ஸ் கொஸ்டின்ங்க. நீங்க பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. பின்வரும் அட்டவணைகளில் மாநிலங்களும் மத்திய அரசாங்கத்திற்கும் இடையே அதிகாரங்களை பிரித்து தரும் அட்டவணை எதுன்னு கேக்குறாங்க. இது ஒரு குரூப் 1 கொஸ்டின்ங்க. சரிங்களா? இதற்கு சரியான ஆன்சர் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி 7வது அட்டவணைங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்திய அரசியலமைப்பின் 25வது விதி உத்தரவாதம் அளிப்பது கீழ்கண்டவற்றில் எதுன்னு கேக்குறாங்க. சரிங்களா? அதாவது விதி 25 வந்து உத்தரவாதம் அளிப்பது எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சமய உரிமை தாங்க. சரிங்களா? சமய உரிமை. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. எந்த விதிகள் கீழ் இந்திய அரசியலமைப்பு மத்திய மற்றும் மாநில சட்டத்துறையின் உறவுகள் பற்றி குறிப்பிடுதுன்னு கேக்குறாங்க. அதாவது எந்த விதி கீழ் இந்திய அரசியலமைப்பு மத்திய மாநில சட்டத்துறையின் உறவுகள் பற்றி குறிப்பிடுகிறதுன்னு கேக்குறாங்க. அதாவது சட்ட உறவுகள் பத்தி குறிப்பிடக்கூடிய ஆர்டிகிள் எதுல இருந்து எது வரைக்கும் கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ விதி 345 முதல் 245 முதல் 255 வரைக்குங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. எந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்பு என்ற கொள்கையை பயன்படுத்தப்பட்டதுன்னு கேக்குறாங்க. அதாவது எந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்பு என்ற கொள்கையை பயன்படுத்தப்பட்டதுன்னு கேக்குறாங்க. இதற்கு சரியான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கேசவானந்தா பாரதி வழக்குங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. தமிழகத்தின் குடியரசுத் தலைவர் ஆட்சி முறை எத்தனை முறை அமல்படுத்தப்பட்டிருக்குன்னு கேக்குறாங்க. அதாவது தமிழகத்துல குடியரசுத் தலைவர் ஆட்சி முறை எத்தனை முறை அமல்படுத்தப்பட்டுள்ளதுன்னு கேக்குறாங்க. இதற்கு சரியான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி 4 முறைங்க. சரிங்களா? 4 முறை. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. முகவுரை என்பது இறையாண்மையான மக்களாட்சி குடியரசின் ஜாதகம் என்று கூறியவர் யாருன்னு கேக்குறாங்க. அதாவது முகவுரை என்பது இறையாண்மையான மக்களாட்சி குடியரசின் ஜாதகம் என்று கூறியவர் யாருன்னு கேக்குறாங்க. இதற்கு சரியான ஆன்சர் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி முன்ஷி தாங்க. சரிங்களா?
ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கீழ்கண்டவற்றில் சரியானது எதுன்னு கேக்குறாங்க. அதாவது கீழ்கண்டவற்றில் சரியானது எதுன்னு கேக்குறாங்க. சரிங்களா? இதற்கு சரியான ஆன்சர் எதுன்னு பாத்தீங்கன்னா GVK. சரிங்களா? ராவ் குழு கல்வி முறைங்கிறது தாங்க இதுல கொஸ்டின். ஒரு சின்ன கரெக்ஷனுங்க, சரியானது இல்லைங்க, தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஓகே, கொஸ்டின் டைப்பிங் கரெக்ஷன். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 1946 இடைக்கால அரசாங்கத்திற்கு தலைமை வகித்தவர் யாருன்னு கேக்குறாங்க. அதாவது இடைக்கால அரசாங்கத்துக்கு தலைமை வகித்தவர் யாருன்னு கேக்குறாங்க. இதற்கு சரியான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜவஹர்லால் நேருங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. மனித உரிமைகள் பிரகடனம் வெளியிடப்பட்ட ஆண்டு எதுன்னு கேக்குறாங்க. அதாவது மனித உரிமை பிரகடனம் வெளியிடப்பட்ட ஆண்டு எதுன்னு கேக்குறாங்க. இதற்கு சரியான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பிங்க 1789 தாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அம்பேத்கரால் இந்திய அரசியலமைப்பின் இதயமும் உயிரும் என வர்ணிக்கப்பட்ட அடிப்படை உரிமை எதுன்னு கேக்குறாங்க. அதாவது அம்பேத்கரால் இந்திய அரசியலமைப்பின் இதயமும் உயிரும் என வர்ணிக்கப்பட்ட அடிப்படை உரிமை எதுன்னு கேக்குறாங்க. இதற்கு சரியான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி, அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமைங்க. சரிங்களா? அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமைங்க. அதாவது விதி 32ங்க. அதை தாங்க சொல்லியிருக்காரு அவரு. சரி, ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சமதர்மம் மற்றும் சமய சார்பின்மை என்ற வார்த்தை எந்த அரசியலமைப்பு திருத்தத்தின்படி முகவரியில் சேர்க்கப்பட்டதுன்னு கேக்குறாங்க. அதாவது சமதர்மம் மற்றும் சமய சார்பின்மை என்ற வார்த்தை எந்த அரசியலமைப்பு திருத்தத்தின்படி முகவரியில் சேர்க்கப்பட்டதுன்னு கேக்குறாங்க. இதற்கு சரியான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா 42வதுங்க. அதாவது ஆப்ஷன் பி தாங்க. 42வது சட்ட திருத்தம் 1976 நமக்கு வந்துடணுங்க. சரிங்களா? முகவரி வந்து ஒரே ஒரு முறை தாங்க திருத்தம் செய்யப்பட்டிருப்பாங்க. ஓகேங்களா? பாத்துங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. டேஸ் என அறியப்படும் 74வது சட்ட திருத்தம் 3 வகையான நகராட்சி அமைப்பை பெறுவதற்கு வழிவகை செய்யுதுன்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நல்லா பாருங்க. அதாவது டேஸ் என அறியப்படும் 74வது சட்ட திருத்தம் 3 வகையான நகராட்சி அமைப்பு பெறுவதற்கு வழிவகை செய்யுதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, நகரபாலிகா சட்டங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பஞ்சாயத்து ராஜ்யத்தை முதலில் நடைமுறைப்படுத்திய மாநிலம் எதுன்னு கேக்குறாங்க. அதாவது பஞ்சாயத்து ராஜ்யத்தை முதலில் நடைமுறைப்படுத்திய மாநிலம் எதுன்னு கேக்குறாங்க. இதற்கு சரியான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ராஜஸ்தான் தாங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நீதி புனராய்வு எந்த நாட்டில் இருந்து பெறப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது நீதி புனராய்வு எந்த நாட்டில் இருந்து பெறப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, அமெரிக்காங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்திய அரசியலமைப்பின் எந்த விதி சட்டத்தின் ஆட்சி உறைந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்திய அரசியலமைப்பின் எந்த விதி சட்டத்தின் ஆட்சி உறைந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆன்சர் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி இதாங்க, 14. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. என்ன காரணத்திற்காக பல்வேந்தராய் மேத்தா குழு அமைக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது என்ன காரணத்திற்காக பல்வேந்தரா மேத்தா குழு வந்து அமைக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆன்சர் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி தாங்க. அதாவது பஞ்சாயத்து ராஜ் நிறுவனத்திற்காக தாங்க இந்த பல்வேந்திரா மேத்தா குழு வந்து அமைச்சிருப்பாங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அரசியலமைப்பு சட்ட விதி 47 கூறுவது என்னன்னு கேக்குறாங்க. அதாவது அரசியலமைப்பு சட்ட விதி 47 கூறுவது என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆன்சர் எதுன்னு பாத்தீங்கன்னா சத்துணவு விகிதம் மற்றும் வாழ்க்கை தரத்தினை உயர்த்துதாங்க. ஆப்ஷன் ஏங்க. சரிங்களா? சத்துணவு விகிதம் மற்றும் வாழ்க்கை தரத்தினை உயர்த்தங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கீழ்கண்ட எந்த சட்ட திருத்தங்கள் மதச்சார்பற்ற சமதர்ம மற்றும் ஒருமைப்பாடு என்ற பதங்களை வந்து நம்ம சேர்த்திருக்கோம் அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது கீழ்கண்ட எந்த சட்ட திருத்தங்க மதச்சார்பற்ற சமதர்ம மற்றும் ஒருமைப்பாடு என்ற பதத்தை வந்து சேர்த்திருக்கோம் அப்படின்னு வந்து கேக்குறாங்க. இதற்கு சரியான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தாங்க. 42வது சட்ட திருத்தம் தாங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் 10வது அட்டவணை இந்திய அரசியலமைப்பு சேர்க்கப்பட்டதுன்னு கேக்குறாங்க. அதாவது எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் 10வது அட்டவணை இந்திய அரசியலமைப்பு சேர்க்கப்பட்டதுன்னு கேக்குறாங்க. சரிங்களா? அவங்க வந்து அட்டவணை கேக்குறாங்க. இது பாத்தீங்கன்னா சரியான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி, 52ங்க. ஏங்க 52வது சட்ட திருத்தம் 1985ல 10வது அட்டவணை சேர்த்திருப்பாங்க. அதாவது கட்சித்தாவல் தடை சட்டம்னு சொல்லுவாங்க. இத தகுதி இழப்பு செய்யும் அதிகாரம் வந்து சபாநாயகர்கிட்ட இருக்கு. சரிங்களா? சரி, ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்கள் மீதான அசோக் மேத்தா குழு பரிந்துரைத்தது என்னன்னு கேக்குறாங்க. அதாவது ஒண்ணு இல்லைங்க, பஞ்சாயத்து ராஜ் மீதான அசோக் மேத்தா குழு வந்து பரிந்துரை செஞ்சிருக்குங்க. அது என்ன பரிந்துரை பண்ணுச்சுன்னு பாத்தீங்கன்னா
இதற்கு சரியான ஆன்சர் என்ன பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி, 2 அடுக்கு முறைங்க. அதாவது 2 அடுக்கு முறை தாங்க வந்து இந்த அசோக் மேத்தா குழு வந்து பஞ்சாயத்து ராஜை பத்தி வந்து பரிந்துரை பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கீழ்கண்டவற்றில் இந்திய அரசியலமைப்பின் பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடிய துறை என்னன்னு கேக்குறாங்க. இதுல கொடுத்திருக்க ஆப்ஷன்ல பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடிய துறை எதுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதற்கு சரியான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா காடுகள் தாங்க. சரிங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யாருன்னு கேக்குறாங்க. அதாவது அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யாருன்னு கேக்குறாங்க. இதற்கு சரியான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சிங்க. சச்சிதானந்த சின்கா தாங்க. சரிங்களா? ஆப்ஷன் சி தாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் எப்போது நடைபெற்றதுன்னு கேக்குறாங்க. அதாவது அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் எப்போது நடைபெற்றதுன்னு கேக்குறாங்க. இதற்கு சரியான ஆன்சர் பாத்தீங்கன்னா 1946 டிசம்பர் 9ங்க. சரிங்க. ஆப்ஷன் பிங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அரசியல் நிர்ணய சபையின் மொத்தம் எத்தனை உறுப்பினர்கள் இருந்தாங்கன்னு கேக்குறாங்க. அதாவது அரசியல் நிர்ணய சபையின் மொத்தம் எத்தனை உறுப்பினர்கள் இருந்தான்னு கேக்குறாங்க. இதற்கு சரியான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி, 389ங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்திய அரசியலமைப்பின் எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு கேக்குறாங்க. அதாவது நமது இந்திய அரசியலமைப்பு எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு கேக்குறாங்க. இது எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா சரியான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி, 1949 நவம்பர் 26ங்க. சரிங்களா? அப்பதான் வந்து நம்ம அரசியலமைப்பு வந்து ஏத்திருப்பாங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பிரேம் பெஹாரி நரேன் ரைஜடா என்பவரால் இந்திய அரசியல் சட்டம் எந்த பாணியில் எழுதினார்னு கேக்குறாங்க. அதாவது ஒண்ணு இல்லைங்க. பிரேம் பெஹாரி நரேன் ரைஜடா பாத்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வந்து எந்த பாணியில எழுதியிருப்பாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா இத்தாலி பாணியில எழுதியிருப்பாருங்க. சரிங்களா? ஆப்ஷன் டி தாங்க. சரிங்களா? அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அரசியலமைப்பின் திறவுகோல் என்று அழைக்கப்படுவது எதுன்னு கேக்குறாங்க. அதாவது அரசியலமைப்பின் திறவுகோல் என அழைக்கப்படுவது எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா முகவுரை தாங்க. அரசியலமைப்பின் திறவுகோல்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஒரே ஒரு முறை தாங்க முகவுரை வந்து திருத்தம் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? 42 சதவீதம் 1976 பாத்துக்கங்க. சரிங்களா? அடுத்த அடுத்த கொஸ்டின் பாருங்க. சம சமதர்ம சமயச்சார்பின்மை ஒருமைப்பாடு என்ற அந்த 3 புதிய சொற்கள் சேர்க்கப்பட்ட சட்ட திருத்தம் எதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது சமதர்மம், சமயச்சார்பின்மை, ஒருமைப்பாடு என்ற 3 புதிய சொற்கள் சேர்க்கப்பட்ட சட்ட திருத்தம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, 42ஆவதுங்க. சரிங்களா? ஓகே. அடுத்து பாருங்க. பிரெஞ்சு புரட்சி நடைபெற்ற ஆண்டு எதுன்னு கேக்குறாங்க. அதாவது பிரெஞ்சு புரட்சி நடைபெற்ற ஆண்டு எதுன்னு கேக்குறாங்க. இதற்கு சரியான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி, 1789ங்க. அது பாத்தீங்கன்னா தெரியும். 7, 8, 9 மாதிரி வருங்க. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. குடியுரிமை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எதுன்னு கேக்குறாங்க. அதாவது குடியுரிமை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எதுன்னு கேக்குறாங்க. இதற்கு சரியான ஆன்சர் எதுன்னு பாத்தீங்கன்னா 1955 தாங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்திய குடியுரிமையை எத்தனை வழிகளில் பெறலாம்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்திய குடியுரிமை வந்து எத்தனை வழிகளில் பெறலாம்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதற்கு சரியான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி தாங்க. 5 வழிகளில நம்ம குடியுரிமை வந்து பெறலாம். இதே வந்து எத்தனை வழிகளில் இழக்கலாம்னு பாத்தீங்கன்னா 3 வழிகளில இழக்கலாங்க. சரிங்களா? ஓகே, பாத்துக்கங்க. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சொத்துரிமை நீக்கப்பட்ட அரசியல் அமைப்பு சட்ட திருத்தம் எதுன்னு கேக்குறாங்க. அதாவது சொத்துரிமை நீக்கப்பட்ட அரசியலமைப்பு சட்ட திருத்தம் எதுன்னு கேக்குறாங்க. சரிங்களா? இதற்கு சரியான ஆன்சர் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி, 44வது சட்ட திருத்தம் 1978ல தாங்க இந்த சொத்துரிமை நீக்கி கொண்டு போய் விதி 31ல இருந்துருங்க. அதை தூக்கிட்டு போய் பகுதி 12ல வந்து 307 வச்சிருப்பாங்க. சரிங்களா? பாத்துக்கங்க இது. சரி, ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க. இங்கிலாந்து மன்னர் முதலாம் ஜான் என்பவரால் வெளியிடப்பட்ட உரிமைகளின் மகாசாசனம் என அழைக்கப்படுவது எதுன்னு கேக்குறாங்க. அதாவது இங்கிலாந்து மன்னர் முதலாம் ஜான் என்பவரால் வெளியிடப்பட்ட உரிமைகளின் மகாசாசனம் என அழைக்கப்படுவது எதுன்னு கேக்குறாங்க. இதற்கு சரியான ஆன்சர் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆப் இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி தாங்க. 1212 தாங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சரத்து 32 அரசின் அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என்று அழைத்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒண்ணு இல்லைங்க. சரத்து 32 இருக்கு பாத்தீங்களா? அரசியலமைப்புல வந்து இதயம் மற்றும் ஆத்மா என்று அழைத்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆன்சர் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தாங்க. அம்பேத்கர் தாங்க வந்து சரத்து 32 இதயம் ஆத்மா என்று வந்து சொல்லியிருப்பாருங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 352 என்பது தேசிய நெருக்கடி. இதை பயன்படுத்தும் போது எந்த அடிப்படை உரிமை நிறுத்தி வைக்கப்படுகிறதுன்னு கேக்குறாங்க. அதாவது
விதி 352 என்பது தேசிய நெருக்கடி. இதை பயன்படுத்தும் போது எந்த அடிப்படை உரிமை நிறுத்தி வைக்கப்படுகிறதுன்னு கேக்குறாங்க. இதற்கு சரியான ஆன்சர் எதுன்னு பாத்தீங்கன்னா விதி, அதாவது சாரிங்க, ஆப்ஷன் பி பாம்பேங்க. விதி 2021 தாங்க வந்து நிறுத்தி வைக்க முடியாதது. ஆனா விதி 19 வந்து நிறுத்தி வைக்கப்படுங்க. சரிங்களா? விதி 19 வந்து உங்களால நிறுத்தி வைக்க முடியும். சரிங்களா? ஆனா விதி 20, 21 வந்து நிறுத்தி வைக்க முடியாதுங்க. சரிங்களா? கொஸ்டின் நல்லா படிங்க. அதாவது தேசிய நெருக்கடி விதி நமக்கு 352ன்னு தெரியும். இதுல அடிப்படை உரிமை வந்து எதை வந்து நிறுத்தி வைக்கப்படும்னா 19 நம்மளால நிறுத்தி வைக்க முடியும். ஆனா 20, 21 நிறுத்தி வைக்க முடியாது. சரிங்களா? இப்படி கம்பேர் பண்ணி படிச்சுக்கங்க. நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு கீழ் நீதிமன்றம் தனது சட்ட எல்லையை தாண்டி செயல்படுவதை தடுக்கிறது. கீழ்கண்டவற்றில் எந்த நீதி பேராணை தெளிவாக விளக்குகிறதுன்னு கேக்குறாங்க. இதற்கு சரியான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி தடையுறுத்தும் நீதி பேராணை தாங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அரசியல் நெறிமுறை கோட்பாடுகள் இந்திய அரசியலமைப்பின் புதுமையின் சிறப்பம்சம் என கூறியவர் யாருன்னு கேக்குறாங்க. ஒண்ணு இல்லைங்க, அரசியலமைப்பு நெறிமுறை கோட்பாடுகள் இந்திய அரசியலமைப்பின் புதுமையின் சிறப்பம்சம்னு வந்து சொல்லியிருப்பாருங்க ஒருத்தர். அதை யாருன்னு கேக்குறாங்க. இதற்கு சரியான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி அம்பேத்கர் தாங்க. ஆக்சுவலா நம்ம நிறைய அம்பேத்கர் அம்பேத்கர்னு நிறைய பார்த்துட்டு வரோம். சோ ஓகே, சரியா பாத்துக்குங்க. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. 86வது சட்ட திருத்தம் 2002 நடைமுறைப்படுத்தப்பட்டது. இதன் நோக்கம் என்னன்னு கேக்குறாங்க. அதாவது 86வது சட்ட திருத்தம் 2002ல் நடைமுறைப்படுத்தப்பட்டது. இதன் நோக்கம் என்னன்னு கேக்குறாங்க. இதற்கு சரியான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி தாங்க. அதாவது 6 முதல் 14 வரை உள்ள குழந்தைகளை வந்து கட்டாய கல்வி அளிக்கணுங்க. இதுதாங்க இதோட இதுவே. சரிங்களா? ஆப்ஷன் பி பாம்பே. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. மத்திய மாநில உறவுகளை ஆராய தமிழக அரசால் யாருடைய தலைமையின் கீழ் 1969ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டதுன்னு கேக்குறாங்க. அதாவது மத்திய மாநில உறவுகளை ஆராய தமிழக அரசால் யாருடைய தலைமையின் கீழ் 1969ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டதுன்னு கேக்குறாங்க. அதாவது ஒரு கொஸ்டின்லயே நமக்கு எத்தனை விதமான கொஸ்டின் நம்ம வந்து உருவாக்க முடியும். நம்ம அந்த கொஸ்டின்லயே நம்ம எத்தனை விதமானது இருக்குன்னு பாருங்க. அதாவது மத்திய மாநில உறவை ஆராயதற்காக தமிழக அரசால் அமைக்கப்பட்ட குழு என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அது எந்த ஆண்டுன்னு தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? இதுல இன்னொன்னு என்னன்னா நம்ம அதாவது எந்த குழுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதற்கு பாருங்க, இப்ப நம்ம ஆன்சர் பார்க்கலாம். இதற்கு சரியான ஆன்சர் எதுன்னு பாத்தீங்கன்னா ராஜ மன்னர் குழுங்க. ஆப்ஷன் சி தாங்க. ஏன்னா 1969ல தமிழக அரசால் அமைக்கப்பட்ட குழு தாங்க இது, ராஜமன்னார் குழு. சரிங்களா? மத்திய மாநில உறவுகளை ஆராயறதுக்காக அமைக்கப்பட்ட குழுங்க. சரிங்களா? ஓகே. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அடிப்படை கடமை கீழ்கண்டவற்றில் யாருடைய கமிட்டியின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டதுன்னு கேக்குறாங்க. அதாவது அடிப்படை கடமை கீழ்கண்டவற்றுள் யாருடைய கமிட்டியின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆன்சர் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஸ்வரன் சிங் கமிட்டி குழு தாங்க. அதாவது சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டி குழு தான் வந்து நம்ம உருவாக்கி இருப்போங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அடிப்படை கடமை எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டதுன்னு கேக்குறாங்க. அதாவது அடிப்படை கடமை எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டதுன்னு கேக்குறாங்க. இதற்கு சரியான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சிங்க, ரஷ்யா தாங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கல்வி, காடுகள், எடைகள், அளவைகள் மற்றும் பறவைகள் மற்றும் விலங்குகள், நீதித்துறை நிர்வாகம் ஆகிய 5ம் எந்த பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளதுன்னு கேக்குறாங்க. அதாவது கல்வி, காடுகள், எடைகள், அளவைகள், பறவைகள் மற்றும் விலங்குகள், நீதித்துறை நிர்வாகம் ஆகிய 5 பட்டியல வந்து எதுல சேர்த்துக்கப்பட்டிருக்கான்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி தாங்க, பொது பட்டியலுங்க. சரிங்களா? அதாவது மாநில பட்டியல இருந்திருக்க ஒரு 5 அதை எடுத்துட்டு கொண்டு போய் நமக்கு பொது பட்டியல வச்சிருப்பாங்க. சோ இந்த கல்வி எல்லாம் இப்ப கொஞ்சம் ப்ராப்ளம் வந்தது உங்களுக்கு, அது இது என்னன்னு தெரிஞ்சுக்கும். நீட்டு இதை பத்திலாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். சோ அது வந்து பொதுப்பட்டியல் இருக்கிறதுனாலதான் இவ்வளவு இது. சரிங்களா? மத்திய மாநில இது வந்து நமக்கு இது போயிட்டு இருக்கு. சரி, ஓகே, அது நம்ம அடுத்தது வர இதுல பார்ப்போம். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. மத்திய மாநில உறவுகளை ஆராய சர்க்காரிய குழு மொத்தம் எத்தனை பரிந்துரைகளை முன் வச்சதுன்னு கேக்குறாங்க. அதாவது ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ங்க. மத்திய மாநில உறவுகளை ஆராய சர்க்காரிய குழு அமைச்சிருப்பாங்க. அது மொத்தம் எத்தனை பரிந்துரைகள் வச்சதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி தாங்க, 247ங்க. சரிங்களா? ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. அலுவலக மொழியை பற்றி கூறக்கூடிய அரசியலமைப்பு சட்ட விதி எதுன்னு கேக்குறாங்க. அதாவது அலுவலக மொழியை பற்றி கூறக்கூடிய அரசியலமைப்பு சட்ட விதிகள் எவைன்னு கேக்குறாங்க. இதற்கு சரியான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி 343 டு 351 தாங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அலுவலக மொழி சட்டம் பாராளுமன்றத்தில் எப்போது இயற்றப்பட்டதுன்னு கேக்குறாங்க. அதாவது அலுவலக மொழி சட்டம் பாராளுமன்றத்துல எப்போது இயற்றப்பட்டதுன்னு கேக்குறாங்க. இதற்கு சரியான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி தாங்க, 1963
3ங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளின் எண்ணிக்கை எத்தனைன்னு கேக்குறாங்க. அதாவது இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளின் எண்ணிக்கை எத்தனைன்னு கேக்குறாங்க. இதற்கு சரியான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆப்ஷன் டி தாங்க. அதாவது 22 அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் இருக்குதுங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அலுவலக மொழி ஆணை சட்டம் யாருடைய குழுவின் பரிந்துரையில் கொண்டு வரப்பட்டதுன்னு கேக்குறாங்க. அதாவது அலுவலக மொழி ஆணை சட்டம் யாருடைய குழுவின் பரிந்துரையின் கொண்டு வரப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி தாங்க, கேர்ங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. தேசிய நெருக்கடி இந்தியாவின் மொத்தம் எத்தனை முறை அறிவிக்கப்பட்டுள்ளது? கீழ்கண்டவற்றில் தவறானது எதுன்னு கேக்குறாங்க. நல்லா பாத்துங்க. தேசிய நெருக்கடி இந்தியாவில் மொத்தம் எத்தனை முறை அறிவிக்கப்பட்டுள்ளது? கீழ்கண்டவற்றில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது தேசிய நெருக்கடி வந்து 3 தடவை நமக்கு வந்து வந்திருக்கும். அது என்னென்னு பாத்தீங்கன்னா, சரி நம்ம ஆன்சர் போயிருவோம். ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி 1965 தாங்க. அதாவது 1962 இந்திய சீனா போர் பார்த்திருப்போம். அடுத்தது வந்து 1971 இந்த அதாவது பாத்தீங்கன்னா 1975ல பாத்தீங்கன்னா அந்த இந்திரா காந்தி அந்த அம்மா இருந்த பிரதமரா இருந்த பீரியட்ல வந்து அந்த தேசிய நெருக்கடி இது வந்து போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? 1962ல சீனா போர், 1972 இந்திய பாகிஸ்தான் போர். சோ இதெல்லாம் நடந்திருக்கும். ஓகே, வாங்க அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். இந்திய சாரி சிறிய அரசியலமைப்பு மற்றும் குட்டி அரசியலமைப்பு என அறியப்படுவது எதுன்னு கேக்குறாங்க. அதாவது சிறிய அரசியலமைப்பு மற்றும் குட்டி அரசியலமைப்பு என அறியப்படுவது எதுன்னு கேக்குறாங்க. இதற்கு சரியான ஆன்சர் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி, அதாவது 42 தாங்க. சரிங்களா? இதுதான் வந்து சிறிய அரசியலமைப்புன்னு சொல்லுவாங்க. ஒரு குட்டிய அரசியலமைப்புன்னு கூட சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அரசியலமைப்பு சட்ட திருத்தம் பற்றி கூறக்கூடிய அரசியலமைப்பு விதி எதுன்னு கேக்குறாங்க. அதாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் பற்றி கூறக்கூடிய அரசியலமைப்பு விதி எதுன்னு கேக்குறாங்க. இதற்கு சரியான ஆன்சர் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி 368 தாங்க. அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை பத்தி சொல்லக்கூடியது. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அரசியலமைப்பு சட்ட செயல்பாட்டிற்காக தேசிய சீராய்வு ஆணையம் எப்போது அமைக்கப்படுதுன்னு கேக்குறாங்க. அதாவது அரசியலமைப்பு சட்ட செயல்பாட்டிற்காக தேசிய சீராய்வு ஆணையம் எப்போது அமைக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது எந்த குழு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தாங்க. வெங்கடாச்சலையா குழுங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கீழ்காணும் வரிசையில் முகவுரை பற்றி சரியான தொடர் எதுன்னு கேக்குறாங்க. அதாவது கீழ்காணும் வரிசையில் முகவுரை பற்றி சரியான தொடர் எதுன்னு கேக்குறாங்க. இதற்கு சரியான ஆன்சர் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி தாங்க. அதாவது இறையாண்மை, சமதர்மம், சமயசார்பற்ற ஜனநாயக குடியரசு. இதாவது நிறைய எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? புக் பேக் கொஸ்டின் கூட. சரி, ஓகே, நல்லா பார்த்துக்கங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்திய அரசியலமைப்பு தனது குடிமக்களுக்கு எந்த வகை உரிமையை வழங்குகிறதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்திய அரசியல் அமைப்பு வந்து தமது குடிமக்களுக்கு எந்த வகை உரிமை வந்து வழங்கியிருக்குன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆன்சர் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ஒற்றை குடியுரிமைங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு வெளிநாட்டவர் கீழ்காணும் இதன் மூலம் இந்திய குடியுரிமை பெறலாம்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு வெளிநாட்டவர் கீழ்காணும் இதன் மூலம் இந்திய குடியுரிமை பெற முடியும்னு கொடுத்திருக்காங்க. இதற்கு சரியான ஆன்சர் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி, மேற்கண்ட அனைத்துமே வருங்க. அதாவது வம்சாவளி, பதிவு செய்யறது, இயல்பா குடியுரிமை பெறது, இந்த 3 வழியிலையும் வந்து நம்ம குடியுரிமை வந்து பெற்றுக்கலாங்க. சரி, ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. மாறுபட்ட ஒன்றை கண்டுபிடின்னு கொடுத்திருக்காங்க. சரிங்களா? இதுல பாத்தீங்கன்னா சரியான ஆன்சர் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி தாங்க, சொத்துரிமை. ஏன்னா அடிப்படை உரிமையிலிருந்து நம்ம மாத்திருப்போம்னு படிச்சிருப்போம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்திய குடிமக்களின் அடிப்படை உரிமைகள் மறுக்கப்பட்டால் அவர்கள் கீழ்கண்ட எதை அணுகி தங்களது அடிப்படை உரிமைகளை வந்து பெறலாம்னு கொடுத்திருக்காங்க. அதாவது இந்திய குடிமக்கள் அடிப்படை உரிமைகள் மறுக்கப்பட்டால் அவர்கள் கீழ்கண்ட எதை அணுகி தங்களது அடிப்படை உரிமைகள் வந்து பெறலாம்னு கொடுத்திருக்காங்க. இதற்கு சரியான ஆன்சர் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்திய உச்ச நீதிமன்றங்க. அதாவது வந்து விதி 32 தாங்க அப்படி சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம விதி 32 நம்ம பயன்படுத்தி நமக்கு ஏதாவது அடிப்படை உரிமை மறுக்கப்பட்டா நம்ம வந்து உச்சநீதிமன்றத்தை அணுகி நம்ம வந்து அடிப்படை உரிமை வந்து பெற்றுக்கொள்ளலாங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அடிப்படை உரிமைகள் எவ்வாறு நிறுத்தி வைக்கப்பட முடியும்னு கேக்குறாங்க. அதாவது அடிப்படை உரிமை வந்து எவ்வாறு நம்ம வந்து நிறுத்தி வைக்கப்பட முடியும்னு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்க. இதற்கு சரியான ஆன்சர் எதுன்னு பாத்தீங்கன்னா தேசிய அவசர நிலையின் போது குடியரசுத் தலைவரின் அவசர ஆலோசனையின் பேர்ல தான் நம்ம வந்து அதாவது குடியரசுத் தலைவர் அவரோட ஆலோசனை பேர்ல தான் வந்து தேசிய அவசர நிலையில வந்து நம்ம பிரகடனப்படுத்த முடியும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சரிங்க, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க.
வழிகாட்டு நெறிமுறைகள் இம்முறையில் வகைப்படுத்தப்படுகின்றன கேட்டு கொடுத்திருக்காங்க. அதாவது வழிகாட்டு நெறிமுறைகள் இம்முறையில் வகைப்படுத்தப்படுகிறதுன்னு கொடுத்திருக்காங்க. இதற்கு சரியான ஆன்சர் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி தாங்க. அதாவது சமதர்ம காந்தியை மற்றும் தாராள கொள்கையை தாங்க நம்ம பின்பற்றோம். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. எந்த பிரிவின் கீழ் நிதிநிலை அவசர நிலை அறிவிக்க முடியும்னு கொடுத்திருக்காங்க. அதாவது கீழ்கண்ட பிரிவின் கீழ் நிதிநிலை அவசர நிலையை அறிவிக்க முடியும்னு கொடுத்திருக்காங்க. இதற்கு சரியான ஆன்சர் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி. அதாவது 360 தாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சிட்டிசன் என்ற சொல் சிவிஸ் என்ற எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டதுன்னு கேட்கறது கொடுத்திருக்காங்க. அதாவது சிட்டிசன் என்ற சொல் சிவிஸ் என்ற எந்த மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டதுன்னு கொடுத்திருக்காங்க. இதற்கு சரியான ஆன்சர் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி லத்தீன் தாங்க. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க. அலுவலக மொழியில் திருத்தம் சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது அலுவலக மொழியின் திருத்த சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆன்சர் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி தாங்க. 1967ங்க. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. தொடக்க கல்வி பெறும் உரிமை கீழ்கண்டவற்றில் எந்த சரத்து தெளிவாக உணர்த்துகிறதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது தொடக்க கல்வி பெறும் உரிமை கீழ்கண்டவற்றில் எந்த சரத்து நமக்கு தெளிவா உணர்த்துதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆன்சர் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் 21 ஏங்க. சரிங்களா? ஆப்ஷன் ஏ. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. முகவுரை இந்திய அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது முகவுரை இந்திய அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆன்சர் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி. 1947 ஜனவரி 22 நம்ம பார்த்திருப்போம். சரிங்களா? ஸ்கூல் புக்ல. சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. அரசியல் நிர்ணய சபையின் துணைத் தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அதாவது அரசியல் நிர்ணய சபையின் துணைத் தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர்கள் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆன்சர் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி. பி மற்றும் சி சரியானதுங்க. சரிங்களா? துணைத் தலைவர்கள் 2 பேரு. சரிங்களா? இதுல பாத்தீங்கன்னா கிருஷ்ணமாச்சாரியாவும் முகர்ஜியும் வந்திருப்பாங்க. இதற்கு சட்ட ஆலோசகரா பி.என். ராவ் வந்திருப்பாரு. சரிங்களா? அது பாத்துக்கங்க. சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. அரசியல் நிர்ணய சபையின் முழு நேர தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அதாவது அரசியல் நிர்ணய சபையின் முழு நேர தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆன்சர் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி. 1946 ஜவஹர்லால் நேரு. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அரசியல் நிர்ணய சபை கூட்டத்துல மொத்தம் எத்தனை திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது அரசியல் நிர்ணய சபை கூட்டத்துல மொத்தம் எத்தனை திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆன்சர் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி. 2473 தாங்க. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. குடியுரிமை பற்றி கூறக்கூடிய விதி என்னென்னு கேட்டிருக்காங்க. அதாவது குடியுரிமை பற்றி கூறக்கூடிய விதி எதிலிருந்து எது வரைக்கும்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி தாங்க. அதாவது 5 முதல் 11 வரைக்குங்க. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சிறுபான்மையரின் கல்வி நிறுவனங்களை நிர்வகிக்கும் உரிமை கூறக்கூடிய விதி எதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது சிறுபான்மையரின் கல்வி நிறுவனங்களை நிர்வகிக்கும் உரிமை அது எந்த விதின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆன்சர் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி. 30ங்க. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அரசியலமைப்பின் எந்த பிரிவின் அரசியலமைப்பு திருத்த நடைமுறை குறித்து தரப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது அரசியலமைப்பின் எந்த பிரிவு அரசியலமைப்பு திருத்த நடைமுறை பற்றி தரப்பட்டுள்ளது எந்த விதின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி. சட்டப்பிரிவு 368ங்க. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்த குழுக்கள் மத்திய மாநில உறவுகளை பற்றி பரிந்துரை செய்தனன்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த குழுக்கள் மத்திய மாநில உறவுகளை பற்றி பரிந்துரை செய்தனன்னு கொடுத்திருக்காங்க. இதற்கு ஆப்ஷன் எல்லாம் கொடுத்திருக்கு எதுன்னு பாருங்க. அதாவது ஃபர்ஸ்ட் பாருங்க, சர்க்காரிய குழு, ராஜமன்னார் குழு, வெங்கடாச்சல குழு, கீழ்காணும் கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகள் சரியான விடையை தேர்ந்தெடுன்னு கொடுத்திருக்கோம். இதற்கு சரியான ஆன்சர் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தாங்க. அதாவது 1, 2, 3 தாங்க. சரிங்களா? இந்த மூணுமே நமக்கு மத்திய மாநில உறவுகளை ஆராய அமைக்கப்பட்ட குழு தாங்க. சரிங்களா? ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்திய அரசு இந்திய அரசு மொழிகளை வகைப்படுத்த முடிவு செய்து புதிய வகைகளை செம்மொழியாக, அதாவது தமிழ் மொழியை செம்மொழியாக அறிவித்த ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதற்கு சரியான ஆன்சர் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி.
2004 தாங்க தமிழை செம்மொழியா அறிவிச்சிருப்பாங்க. சரிங்களா? ஓகே. இதோட நம்ம 10th இது முடியுதுங்க.